எல்லாம் நல்லபடியா கூடி வர நேரத்துல திடீர்னு ஒரு தடைய போட்டுட்டீங்களே. நான் குடும்பத்தை பத்தி நல்லதை யோசிக்கிறேன், நீ வேற எதையும் யோசிக்கிற. அவங்க 1000 சொல்லுவாங்க, நமக்குன்னு கடமைகள் இருக்கு. அவங்க இந்த ஊருக்கே பெரியவங்களா இருக்கலாம், நானும் சும்மா இல்ல. நான் தான் இந்த குடும்பத்துக்கு பெரியவ. நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். எங்களுக்கெல்லாம் சம்மதம் தாங்க ஐயா. ஆனா வீட்டுக்கு அவங்க பெரியவங்க, அவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ராமன் தசரதன் வார்த்தையை மீறவே மாட்டான். அதே மாதிரி தான் நானும் எங்க அம்மாவோட வார்த்தையை நான் மீறினதே இல்லை. அவங்க சொன்னா மறுபேச்சு பேச முடியாது. இதை பாருங்க முதலாளி, பேசி ஒரு முடிவுக்கு வந்துருவோம். தயவு செஞ்சு உள்ள வாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ, வயசுல மட்டும்தான் அவங்க பெரியவங்க. ஆனா வயசை விட வேதமும் சாஸ்திரமும் பெருசுன்னு தெரியாதா? அது மட்டும் இல்ல, என்னோட முடிவுக்கு மரியாதை இல்லையா? அவர் என்ன வேணும்னாலும் முடிவு பண்ணிருக்கட்டும். அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது நம்ம இஷ்டம். சாஸ்திரம் புராணம் எல்லாம் படிக்கிறதுக்கு தான். அனுபவமும் ஆசீர்வாதம் தான் நம்மள வாழ வைக்கும். இந்த வீட்டு பெரியவர் இல்லாமலே கல்யாணம் பண்ணுவீங்களோ? குடும்ப தலைவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட்டாதான் பொண்ணு மாப்பிளையும் நல்லா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். இனிமே எங்க நிம்மதி? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உங்க அம்மா கெடுத்துட்டாங்க. தேவையில்லாம ஒரு நிபந்தனை வேற. என்னவோ அவங்க நம்பிக்கை அது. வருவார்னு நம்புறாங்க. அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்பிக்கையா? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கைன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 22 வருஷம் முழுசா முடிஞ்சாச்சு. இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. உயிரோட இருக்காரு, வந்தே தீர்வார்னா எப்படி நம்புறது? வராரோ இல்லையோ, 22 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். அகலியை கல்லா 100 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாளு. கடைசியில ராமர் வந்தாரு. அம்மாவுக்கு யாரோ குறி சொல்லிருக்காங்க. அதை அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நாம மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவருக்காக உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு கல்யாணத்தை விட அம்மாவோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கறது முக்கியம் இல்லையா? இன்னும் 2 மாசத்துல உற்சவம். ஸ்ரீசக்கரம் வெளியே வர வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கலாமே. காத்திருந்துதான் ஆகணும். அவர் பிரச்சனை அவருக்குன்னா நமக்குன்னு பிரச்சனை இருக்காதா? நாம பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இல்லேன்னு சொல்லல. ஆனா சம்பந்தம் கேட்டு வந்தவர் அவர்தானே. காத்திருக்கட்டும். பாத்தியா வித்யா, உன் மகமாயி பயந்துட்டான். எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அவளை இங்க இருந்து துரத்துவேன்னு சவால் விட்டுருக்கேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி அவ தோத்துட்டா அவளுக்கு இருக்கிற இடம் கூட போயிடும்ல. தினமும் நடக்கிற மங்களாரத்தி, நைவேத்தியம், அபிஷேகம் எல்லாம் விட்டு போயிடும். அதுக்கு பயந்துதான் கல்யாணத்தை நிறுத்துறா. மோசக்காரி. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதான் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நீ ஆரம்பிக்காத. கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமா இரு. அவ சுயநலக்காரிமா. அவளுக்கு பயந்து அவ கால்ல விழுவேன்னு என்னென்னமோ ஆட்டம் எல்லாம் போட்டா. ஆனா நடக்கல. அதான் இன்னொரு ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கா. எங்க போய் தொலைஞ்ச இந்த பங்காரி? இவனை துரத்திக்கிட்டு வந்ததுல சிக்கன்னா ஜக்கிலாம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஏய் வாங்க எல்லாரும் வாங்க. தோ ஓடுறா அந்த பக்கம். பங்காரி ஓடுறா, வாங்க பிடிங்க. வா நீ அந்த பக்கம் வா. அதோ ஓட போறாங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு அவனை விடக்கூடாது. சீக்கிரம் வா. வா வா சீக்கிரம். ஏய் ஓடாத. நில்லு. ஒண்ணா விட்டுவனா?
கோயில்ல மகா மங்களாரத்தி நடந்துகிட்டு இருக்கு. அங்க போறத விட்டுட்டு இங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? அட நீங்க வேறம்மா, மங்கள ஆரத்தி தினமும் தான் நடக்குது. ஆனா இன்னைக்கு நாங்க தேடி வந்த ஆள் எங்களுக்கு கிடைக்கலனா எங்களுக்கு மங்கள ஆரத்தி தான் அப்புறம். ஓ அப்படியா? யார தேடி ஓடி வந்தீங்க? அதான் நீங்க செருப்பை கட்டி போட்டு வருவீங்களா, அங்க உட்காந்துருப்பான அவன் தான், பங்காரின்னு பேரு. பங்காரி இங்கெங்க இருக்கான்? இந்த பக்கமா தான் வந்தான். நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்தோமே. அது உங்க பிரமையா இருக்கும். பங்காரி எப்போவோ கடைய மூடிட்டு போயிட்டான். பார்த்த மாதிரி சொல்றீங்க? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என் புள்ள கையில மருந்து வாங்கி கொடுத்து அனுப்புமான்னு என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன். நான் தான் அவனை கடையை மூடிட்டு மருந்து வாங்கிட்டு வான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சேன். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க எங்கேயும் பார்த்ததே இல்லையே. இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களை பத்தி அப்புறமா விசாரிச்சுக்கிறேன். டேய் வாடா போலாம். ஏண்டா பங்காரி, இன்னைக்கு ஏன் கோவில்ல செருப்புக்கு டோக்கன் போட போல? நீ காசு கொண்டு வரலனா நான் எப்படி வீட்ல சமைக்க முடியும்? அம்மா என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு எந்த வேலையுமே செய்ய மனசே வரல. சும்மா விட்டா சரியாகுமா? என்னடா பங்காரி, ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நான் என்னம்மா பண்ணேன்? காலையில இருந்து வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன். ஆமா இல்ல, காலையில இருந்து நீ வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லையே. உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சுந்தரி கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நான் போனேன். ஆனா நல்லா அடிதான் விழுந்துச்சு. உனக்கு துணையா நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. என் பேச்ச கேளு. இனிமே நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். என் பாட்டுக்கு என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.